ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு வாழைப்பூ கட்லெட் தாங்க பண்ண போகிறோம். வாழைப்பூவில் கட்லெட்டாக நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இது ஒரு டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும், ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதுக்காக நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். இந்த பூ எப்படி க்ளீன் பண்ணுன்றது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அந்த பூ உள்ளே இருக்குது பார்த்திங்களா, அதில் ஒரு பூ எடுத்துக்கோங்க. அந்த பூவை எடுத்துகிட்டு மேலே இருக்கிற அந்த கருப்பு கலர் காம்பு இருக்குங்களா, அதையும் எடுத்துருங்க. கீழே வந்து ஒயிட் கலரில் இருக்கும், அதையும் எடுத்துடணும். அவ்வளோதான். இந்த பூவில் இந்த 2 மட்டும் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா இதை ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிடலாம். க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்னு நினைக்காதீங்க. ஆனால் இதில் இருக்கிற ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து நீங்கள் பார்க்கணும். அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதை க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சிடும். நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி ஜாரில் போட்டு அரைச்சிடுறேன். ஏன்னா நம்ம இது குழந்தைங்களுக்குலாம் கொடுக்க போகிறோம், அதுக்காக தான். இப்போ வந்து இதோட மசாலா வந்து நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். கடாயில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். இது வந்து நல்லா வதக்கிக்கோங்க, பச்சை வாசனை போகிற வரைக்கும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு நான் போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். உங்களுக்கு பேஸ்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் பூண்டும் இஞ்சும் தனித்தனியாக இருந்தாலும் கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த பேஸ்ட் அரைச்சோம்ல, அதையும் போட்டுட்டு இதுக்கு வந்து காரத்தை வந்து தேவையான அளவுக்கு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாய்த்தூள், ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் உப்பு போட்டு நீங்கள் மூடி வச்சுருங்க. அவ்வளோதான். ஏன்னா இது பச்சை வாசனை போகணும், அதுக்காக தான். அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி ஒரு 5 to 10 மினிட்ஸில் இது வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிடலாம் ஒரு பவுலில். அதுக்கப்புறம் நான் உருளைக்கிழங்கு வந்து ஒரு 2 உருளைக்கிழங்கை வேக வச்சுருக்கேங்க. நல்லா மசிச்சு எடுத்துருக்கேன். அவ்வளோதான். இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சூப்பராக வந்து இந்த கட்லெட்டுக்கான மசாலா ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம இதை வடை மாதிரி நம்ம கட்லெட் எப்படி என்ன ஷேப் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஷேப் எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து ரவுண்ட் ஷேப் தான் எனக்கு எடுத்திருக்கேன். இப்போ வந்து இது முட்டையும் நான் பிரெட் க்ரம்ஸும் எடுத்துருக்கேங்க. பிரெட் க்ரம்ஸ் வந்து இல்லை அப்படின்னா நீங்கள் ரஸ்கில் கூட நீங்கள் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ முட்டை வந்து என்ன போட்டிருக்குன்னா உப்பும் பெப்பரும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் 2 முட்டையில். அதுக்கப்புறம் அந்த வாழைப்பூ வந்து எடுத்து அதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு முட்டையில் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸில் போட்டு எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதாங்க. இப்போ எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும். கொதிக்க இருக்கிற எண்ணெயில் நம்ம போட்டால் தான் அது நல்லா போட்டோன்னே திரியாமல் இருக்கும். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அந்த கட்லெட் வந்து அப்படியே திரிஞ்சு வெளியே வர ஆரம்பிச்சிடும். அதனால் நல்லா சூடான எண்ணெயில் நீங்கள் போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் மீடியமாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 பக்கம் திருப்பி போட்டுருங்க. அவ்வளோதான், சூப்பராக வெந்துடும். இது இப்போ ரெடி ஆகிடுச்சு. நான் இப்போ இதை எடுத்து வச்சிடுறேன். ஓகேங்களா? இந்த மாதிரி வாழைப்பூ கட்லெட்டில் வந்து நீங்கள் வாரத்துக்கு ஒரு 2 முறையாச்சும் நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்கள் குழந்தைங்களுக்கும் உங்களுக்கும் ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும் உங்கள் உடம்புக்கு. இதில் இருக்கிற ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொட்டாசியம் இருக்குது, விட்டமின் A, E, C, ஹை ரிச் ஃபைபருங்க. முக்கியமாக கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாகவே ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து குடல் புண், வயிற்றுப்புண், அதுக்கப்புறம் வாய்ப்புண் இருந்தாலும் இது வந்து நல்லாவே க்யூர் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் கேன்சரும் தடுக்குது. பிபியும் சுகரும் கண்ட்ரோலாக வச்சுக்கும். அதுக்கப்புறம் பீரியட்ஸ் டைமில் உங்களுக்கு அதிகமாக பெயின், ஃப்ளோ அதிகமாக இருந்துச்சுனாலும் உங்களுக்கு கண்ட்ரோலாக வச்சுக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.